ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். 1/6/2026 ரிஷபராசிக்கு குருவானது தன்னுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்லுகிறது. அது கடகத்திலே உச்சம் பெற்று சனி பயிற்சியும் 11ஆம் இடத்தில் இருப்பதினாலேயும் தன்னுடைய ராசிக்கு 10ல் ராகு இருப்பதினாலேயும் இந்த குரு பயிற்சி பலன்கள் 1/6/2026 குரு பயிற்சி ஆகிறது. இது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் சுமாராக தான் உள்ளது. சனி ஒருவனே யோகம் செய்யக்கூடியவன். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் ஒல்லியானவர்கள், உயரமானவர்கள், கம்பீரமானவர்கள், திறமைசாலிகள். இளம் வயது ரிஷபராசி மாணவ மாணவியர்களுக்கு கல்வியும், இளம் வயது குழந்தைகளுக்கு இளம் வயதில் உள்ள குழந்தைகளுக்கு காதணி விழா செய்வது, சுபகாரியங்கள் செய்வது, புதிய வீடு கட்டி குடியேறுவது, புதிய தொழில் தொடங்குவது, செய்த தொழிலை விரிவு செய்து கொள்வது, கலைத்துறையில் உள்ளவர்கள், நடிப்பு துறையில், சினிமா துறையில் உள்ளவர்கள், கலைஞர்கள், கேமராமேன்கள் அனைவருக்குமே இந்த ரிஷபராசிக்கு குரு உச்சம் பெறுவதினாலே 10ல் ஒரு பாவி இருந்தால் தொழிலானது மிச்சம், தொழில் லாபம், நஷ்டம் ஏற்படாமல் சிறப்பாக அமைகிறது. சனி பயிற்சி 11ல் இருப்பதினால தொழில் அனுகூலமடையும். வாகனங்களை மாற்றிக்கொள்வது, வேலை மாற்றம் செய்து கொள்வது, அரசு பணியில் பதவி உயர்வு, அரசியல் நின்று வெற்றி பெறுவது, அயல்நாடு செல்லக்கூடியது. ரிஷபராசி அன்பர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், குலதெய்வ வழிபாடு செய்வது, வெளிநாடு செல்வது, வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்பி தன்னுடைய குழந்தைகளை சந்தித்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லது. ரிஷபராசியில் பிறந்த பெண்கள், ஆண்கள் அனைவருக்கும் தொழில், கல்வி, வேலை, விவசாயம், வியாபாரத்துறை சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதிலும் பெண்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. எந்த ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் திங்கள், புதன் கிழமைகளில் ரிஷபராசி அன்பர்கள் தொடங்குவது மிகவும் நன்று. ஆலயங்களை தரிசிப்பது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் திங்கள், புதன், வெள்ளியில் சுவாமியை தரிசித்தால் சகல நன்மையும் உண்டாகும். சிலர் வீடு கட்டக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் திங்கட்கிழமை பூமி பூஜை செய்து தொழிலை தொடங்கினாலும் வீடு கட்டினாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். வாகனங்களை மாற்றிக்கொள்வது, தன்னுடைய வேலைகளில் சிரமங்களில் இருந்தவர்களுக்கு சிரமம் இல்லாமலும், எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த இடங்களுக்கு அமையப் போகிறது. ரிஷபராசியில் பிறந்த மாணவ மாணவியர்கள் அதிக மதிப்பெண் பெற்று மேல் படிப்பு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்புக்காக அரசாங்கமே ரிஷபராசி அன்பர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு நிதி உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல விவசாய பொருட்கள் நல்ல ஒரு விலை உயர்வாகவும், வியாபாரத்துறையில் சிறப்பாகவும், நல்ல கூட்டாளிகள் அமைவதும், நல்ல ஒரு வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்போ இனிமையாகவும் அருமையாகவும் வழங்கி உள்ளார். ராகு கேது பயிற்சி இன்னும் சிறப்பாக அமையப் போகிறது. குரு பயிற்சியும் வருகின்ற குரு பயிற்சியும் சிறப்பாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்கள் வயதான தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு உடல் நலம் சிறிது கோளாறு ஏற்படும். அதை சரி செய்து கொள்வது, தாய் தந்தை இடத்தில் கருணை காட்டுவது, அன்பாக பழகுவது செய்து கொள்வது மிகவும் நன்று. ரிஷபராசியில் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் இப்பொழுது சீரும் சிறப்பாக அமையும். ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய காதல் கைகூடும். காதல் கல்யாணம், காதல் மலரும். காதல் கல்யாணம் மிகவும் பெற்றோர்கள் முன்னிலையில்
சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் காதலித்து நீண்ட காலமாக திருமணம் நடைபெறாமல் ரிஷபராசியில் இருந்தால், ரிஷபராசி மா காதலர்கள் காதலிகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் நன்மையை வழங்கியுள்ளார். சிலருக்கு திருமணமாகி ரிஷபராசி அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் வருவது, குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது, வெளியூர் சென்று குடும்பத்தினுடன் இன்ப சுற்றுலா செல்வது, அல்லது சிலருக்கு வெளிநாட்டில் குடியேறுதல், வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புவது, காவல்துறை, போக்குவரத்து துறை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் உள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாக உள்ளது. உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் வரும். அதனை உடலை பேணி பார்த்து கொள்ளவும், செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும், ரிஷபராசி அன்பர்கள் வாகனங்களை சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படும், பெரிய பாதிப்பு ஏற்படாது. குழந்தைகளுடைய படிப்பு, ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பு, மேல் படிப்பு, சிறந்த மதிப்பெண் பெறுவது, ஆசிரியர்களிடத்தில் பாராட்டு பெறுவது, விளையாட்டுத்துறை, கபடி, கிரிக்கெட் போன்ற விளையாட்டில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டுவார்கள். அரசியலில் நின்று வெற்றி பெறலாம். அரசியலில் நல்ல ஒரு எம்எல்ஏ, எம்பி சீட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் காரசாரமாக சாப்பிடக்கூடியவர்கள், சுவையான உணவுகளை உண்ணக்கூடியவர்கள், சொற்சுவை உள்ளவர்கள், கணவன் மனைவியிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர்கள், நண்பர்களிடத்திலே அன்பாக பழகக்கூடியவர்கள், குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நன்று. இந்த குருவானது பொது பலன். அவரவருடைய சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடர்களை நாடி திசா புத்தி நன்றாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்று. ரிஷபராசியில் பிறந்த, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திங்களூரில் உள்ள சந்திர பகவானை தரிசித்து, சந்திர பகவானுக்கு தீபம் 10 தீபம் ஏற்றி தேங்காய் பழம் கற்கண்டு வைத்து அர்ச்சனை செய்து வந்தால் ரிஷபராசி ரோகிணி பிறந்தவர்களுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக அமையும். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய ஸ்தலத்தில் அர்ச்சனை ஆராதனை செய்து கொண்டால் மிகவும் சிறப்பாக அமையும். ரிஷபராசி மிருக ரிஷபம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள வனதுர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தால் மிகவும் நன்மையாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை ஆலயங்களை தொழுவது மிகவும் நன்று. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நன்று. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம நன்று. ரிஷபராசி அன்பர்களே, மிகவும் இந்த குரு பயிற்சி அருமையாக அமைந்துள்ளது. அதனை ஆலோசித்தும் பொறுமையாகவும் அருமையாகவும் பலவிதமான நன்மைகளை வழங்கப் போகிறார். சுபம்.